நாம இன்னைக்கு நம்மளோட திரையரங்கம் நிகழ்ச்சியில நந்தன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை இரா சரவணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சசிகுமார் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த மூவில சசிகுமார் கூட சமுத்திரக்கனி, ஸ்ருதி, பாலாஜி சக்திவேல், ஜி.எம். குமார், கட்டரும்பு ஸ்டாலின், மிதுன், மகேஷ் இன்னும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. நந்தன் மூவி ரிவ்யூல இந்த படத்துல இருக்கக்கூடிய 3 இன்ட்ரெஸ்டிங்கான சீனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு தெரியணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே வனங்கான்குடி அப்படின்ற ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கான தேர்தல் நடக்க போகுது. அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் சேர்ந்து இந்த முறை பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு யாரை பிரசிடென்ட் கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடி பேசி முடிவு பண்றாங்க. வனங்கான்குடி ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் காலங்காலமா அன்ன போஸ்டா பிரசிடென்டா செலக்ட் ஆயிட்டு வர்றது வழக்கமா இருக்குது. இந்த முறையும் அவங்க குடும்பத்துல இருந்த ஒருத்தர் தான் அன்ன போஸ்டா பிரசிடென்டா செலக்ட் பண்ணப்படுறாரு. அப்போ அங்க வந்த ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞன் எப்பவுமே குலுக்கல் சீட்டு போட்டு நீங்களா பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணா எப்படி, இந்த முறை எங்க சமூகத்தை சார்ந்தவங்கல இருந்து ஒருத்தரை பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அங்க இருந்த பெரியவங்க எல்லாம் அந்த இளைஞனை மிரட்டுற தோனியில சத்தம் போட்டு அனுப்பிடுறாங்க. உடனே அந்த இளைஞனும் அங்க நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு மனுவா எழுதி கலெக்டர் கிட்ட கொடுக்க முயற்சி பண்றான். அதுக்குள்ள அந்த மாற்று சமுதாய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இளைஞனை ஒரு லாரியை வச்சு ஏத்தி கொலை பண்ணிடுறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த படத்துல உள்ள முதலாவது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வனங்கான்குடி ஊராட்சி பஞ்சாயத்தை தலித் சமூக மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய ரிசர்வ் தொகுதியா எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிடுறாங்க. அந்த ஊர் பஞ்சாயத்து ஒரு ரிசர்வ் தொகுதி ஆயிட்டதுனால அங்க உள்ள மாற்று சமுதாய ஆட்கள்லாம் தாங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொம்மை பிரசிடண்டா யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போதான் அந்த பழைய பிரசிடண்ட் வீட்டில் அவங்க சொல்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு எடுபடியா இருக்கக்கூடிய சசிகுமாரை பிரசிடண்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிரசிடண்ட்டும் ஆக்குறாங்க. என்னதான் சசிகுமார் பஞ்சாயத்து தலைவராக இருந்தா கூட அவரை பஞ்சாயத்து அலுவலகத்துக்குள்ள வர்றதுக்கு இவங்க அனுமதிக்கிறது இல்லை. அடுத்ததா அந்த ஊர்ல உள்ள நேம் பலகைகள்ல சசிகுமாரோட பேரை பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணவும் விடுறதில்ல. சுதந்திர தினத்தன்னைக்கு ஸ்கூல்ல சசிகுமாரை கொடியேற்ற விடாம அந்த பழைய பிரசிடண்ட் தான் கொடியும் ஏத்துறாரு. அப்புறம் ஒரு நாள் சசிகுமாரோட அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க பாடியை பொது சுடுகாட்டுல எரிக்கிறதுக்கு இவங்க அனுமதிக்கிறது இல்லை. இதனால வெக்ஸான சசிகுமார் டைரக்டா போய் பிடிஓவை பார்த்து எங்க சமுதாயத்துக்குன்னு ஒரு தனி சுடுகாடு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த படத்துல நான் சொன்ன மாதிரி 2வது இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சசிகுமார் டைரக்டா போய் அவரா பிடிஓவை பார்த்ததுனால கோவமடைஞ்ச அந்த மாட்டு சமுதாயத்து ஆட்கள், நாங்க இல்லாம நீயே போய் பிடிஓவை பாக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சசிகுமாரோட தெருவுக்குள்ள போய் சசிகுமார் அவங்க வீடு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிடுறாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறப்போ நமக்கு ஆதிக்கம் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறது புரிய வருது. அப்படி மாற்று சமுதாயத்து ஆட்கள் சசிகுமாரோட ஃபேமிலியை அடிச்சு உதச்சி கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம சசிகுமார் கிட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி மிரட்டவும் செய்யறாங்க. சசிகுமாரும் வேற வழி இல்லாம ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கிட்டு போய் பிடிஓவை பாக்குறாரு. அங்க பிடிஓவா இருக்கக்கூடிய சமுத்திரகனி, இவங்க மிரட்டுறதுக்காகலாம் நீங்க பஞ்சாயத்து தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணாதீங்க, முதல்ல ரிசர்வ் தொகுதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இந்த ரிசர்வ் தொகுதி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா, பஞ்சாயத்து தலைவருக்கான பவர் என்னங்கிறத உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் இந்த விஷயங்களை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனாலும் சசிகுமார் சமுத்திரகனி சொல்றதை கேட்காம ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்ததா இந்த பொது சமுதாய மக்கள் தலித் சமூகத்துல இருந்து வேற ஒருத்தரை பஞ்சாயத்து தலைவருக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண வைக்க செலக்ட் பண்றாங்க. அவரும் இல்ல நான் போட்டியிடல, எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க மிரட்டி அவரை வலுக்கட்டாயமா பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண வைக்கிறாங்க. இந்த படத்துல உள்ள 3வது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சசிகுமார் சுயமா சிந்திச்சு அவரும் பிரசிடென்ட் பதவிக்கு நாமினேஷன் தாக்கல் பண்றாரு. கடைசியா சசிகுமார் பிரசிடண்டாவும் ஆகிறாரு. மாற்று சமுதாய ஆட்கள் தேர்வு செஞ்சு ஒருத்தரை செலக்ட் பண்ணி பஞ்சாயத்து தலைவருக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண வச்சதுக்கு அப்புறமும் சசிகுமார் எப்படி பிரசிடென்ட் ஆனாரு அப்படிங்கிற ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியா இருக்கு. இந்த படத்துல சசிகுமார், சமுத்திரகனி, அந்த பழைய பிரசிடென்ட் கேரக்டர்,
சசிகுமாரோட ஒய்ஃப் அப்படின்னு எல்லாருமே தங்களோட நடிப்பை அருமையா வெளிப்படுத்தியிருக்காங்க. படம் முழுக்க ஆதிக்க மனநிலை கொண்ட மக்கள் விளிம்பு நிலை மக்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர். மண்டேலா படத்துல வர்ற மாதிரி சுவாரஸ்ய காட்சிகளுக்கோ காமெடி காட்சிகளுக்கோ அந்த படத்துல வந்து பஞ்சமாக தான் இருக்குது. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஆதிக்க மனநிலை கொண்ட மக்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஒருத்தர் கூட இல்லாத மாதிரி விளிம்பு நிலை மக்கள் அவங்க சொல்றதை மட்டுமே செய்கிறத காட்டியிருக்கிறதுனால படம் சீக்கிரமே போர் அடிச்சிருது. மற்றபடி இந்த படத்திற்கான கதை காட்சிகள் படத்தில் நடிச்சிருக்கிறவங்களோட நடிப்பு எல்லாமே அருமையாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நந்தன் படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நேயர்களே, நாம் இது வரைக்கும் நம்மளோட திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நந்தன் மூவியோட ரிவ்யூ பற்றி பார்த்தோம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு படத்தின் திரை விமர்சனத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.